திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது ஆட்சி தமிழகத்தில் மிக மிக மோசமாகவும் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக இருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சரிடம் தற்பொழுது கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு 356 சட்டம் அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், திமுகவின் கைக்கூலியாக காவல்துறை இருக்கிறதா? திமுகவின் ஒட்டுமொத்தமாக உண்மைத்தன்மையான முகம் இப்பொழுது வெளிவந்துவிட்டது. 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது மக்களை முட்டாளாக்கும் விதமாக சொன்ன 525 வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம் அல்லது 70% நிறைவேற்றிவிட்டோம் என்பதை ஆதாரத்துடன் திமுகவின் தலைமை வெளியிடுமா? நிச்சயம் முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் காவல் நிலையத்தில் உயிரிழந்த நபர்களது எண்ணிக்கை 25ஆகவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை இதுவரை வழங்கப்பட்டுள்ளது? இடைக்கால சஸ்பெண்ட், அதாவது வேலை தற்காலிகமாக நிறுத்திதான் வைக்கப்பட்டிருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது. தற்பொழுது வரை திமுகவின் தலைமையின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் காவல்துறை அதிகாரிகள் தங்களது கடமைகளை மீறியும் செயல்படுகிறார்கள். பொதுமக்களையும் கொடிய முறையில் தற்பொழுது வரை விசாரணை என்ற பெயரில் மிக மோசமான முறையில் நடத்தி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். சாத்தான்குளம் வழக்கை திமுக ஆட்சி ஒட்டுமொத்தமாக அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அதிமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு. ஆனால் தற்பொழுது சிவகங்கை பிரச்சனை பொறுத்தளவிற்கு கூண்டோடு திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு உள்துறை அமைச்சரிடம் கடிதங்களை கொடுத்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி அவர்கள். இது நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மட்டுமல்ல, திமுக ஆட்சியை இழப்பதற்கு கூட இது நேரிடும். இன்று முதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காலக்கெடு ஆரம்பித்துவிட்டது. இன்னும் 9 மாதங்களில் திமுக மக்களிடம் என்னதான் கூறினாலும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதற்கேற்ப மக்கள் கொடுக்கின்ற ஓட்டுக்கள் மூலம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதல்லவா? அதிலும் 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்ததல்லவா? அதேபோல்தான் 2026லும் நடக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கூறியுள்ளார்.